ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். ஒரு படம் 5 வருஷம் கழிச்சு வந்தாலே நம்மளுங்க அந்த அடி அடிப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு வந்தால் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு வந்து அது நல்லா இருக்குன்னு வேறு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை அவன் சுந்தர்சியால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அப்படின்னு ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்மால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எம்ஜிஆர், அதாவது மதகஜராஜா. ரெடினா ஆட்டம் க்ளோஸு, இல்லை நீ ஆளே க்ளோஸு. மதகஜராஜா எதுக்குற அந்த படத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, ஹீரோ பேர் அதான், ஹீரோக்கு பேர் எம்ஜிஆர் இருக்கிறாரு. நல்ல வேலை படம் ஃபுல்லாக மதகஜராஜான்னு கூப்பிடாம ராஜானுக்கா சுருக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். போன வருஷம் கோலிவுட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 மாதம் கழிச்சு அரண்மனை 4 வந்து ரிலீஸ் பண்ணி கோலிவுட்டை காப்பாற்றினார் கோலிவுட் ஜீசஸ் சுந்தர்சி. அதே மாதிரி இந்த வருஷம் ஃபஸ்ட்டே விடாமுயற்சி வழின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி பெரிய தெலுங்கு படம் வருது, அதுக்கப்புறம் மற்ற ஒரு 10-20 படம் வருது. ஆனால் மக்கள் நம்ம எதை பார்ப்பாங்க இல்லை, ஏதோ ஒன்று கிளிக் ஆனால் தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது சரி இந்த செல்ஃபில் ஓட்டு இந்த படத்தை தூக்கி அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களே இல்லை, திடீர்னு இந்த மதகஜராஜா ரிலீஸ் பண்ணுறேன்ட்டாங்க. அது வந்து இந்த வருஷம் இது வந்து இப்படி ஒரு பொங்கல் வினராக மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எவனுக்கு இருந்திருக்காது. அது வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும். சர்ப்ரைஸ் பிரசாத், வாட் a surprise. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல தான் சுந்தர்சி வந்து பெருசாக ஒரு கதையை வந்து எடுத்துக்க மாட்டார். அதே மாதிரி வந்து இதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸில் வந்து 3 பேருக்கு பிரச்சனை. அதில் ஹீரோ வந்து இருக்கிற அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி விட்றாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இவர் விஷால் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து கேபிள் டிவி கலெக்ஷன் கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவங்க சின்ன வயசு வாத்தியார் ஒருத்தர் வந்து இது மாதிரி பொண்ணு கல்யாணம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதனால் அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீயூனியன் ஆகிறாங்க. ஆகும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. சந்தானம், நிதின் சத்யா, அப்புறம் சொரகமும் ரமேஷ், அவங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இதில் வந்து சந்தானத்துக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் சொரகமும் ரமேஷுக்கும் நிதின் சத்யாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, உயிரே பொருளுக்கு. அதுக்கு யார் காரணம் பார்த்தா சோனு சூட். அதுக்கப்புறம் இவர் போய் சோனு சூடு கூட ஃபைட்டை போட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையை தீர்க்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதா கதை என்னமோ இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்தாலும், படம் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரித்து எல்லாருக்கும் பின்னாடி மண்டை வலி வந்து தான் மிச்சங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக அப்படி ஒரு சிரிப்பு. தலைவன் சந்தானம், இது ஒரு சந்தானம் படம் அப்படிங்கிற எல்லாருக்கும். அதாவது பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆர்யா கூட உதயனா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் படத்தில் சேர்ந்து ஹீரோ ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணுவார். ஆனால் படத்தில் யார் ஹீரோ அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு சந்தானம் தான் ஹீரோங்கிற மாதிரி இருப்பார். அந்த மாதிரி இன்னொரு படம் தான் இந்த மதகஜராஜான்னு சொல்லணும். அதாவது விஷாலனா வந்து இப்போ எமோஷனல் சீன்ஸு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இறங்கினாலும் படம் ஃபுல்லாக முக்கால்வாசி காமெடி ஒன்லைனர்ஸ்ன்னு சொல்லி படத்தையும் தூக்கி நிறுத்துறார் சந்தானம் அப்படிங்கிறதா சொல்லணும். மெட்ராஸை பற்றி நான் தானே பேசி ஆகணும். நன்றிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க மாமியார் காமெடியாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த அவங்க லவ் ட்ராக்ல அந்த காமெடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி மனோபாலா காமெடி ஒன்று வரும். எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள், அது ஒரு என்ன சொல்கிறோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யார் பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு அப்படி ஒரு போர்ஷன். அது உண்மையிலே வந்து மனோபாலா சார் அவர் வந்து இல்லை, இருந்தாலும் அவர் இதை வந்து மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு சுந்தர்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ இல்லையோ, குடும்பத்தோடு போய் இந்த பொங்கலுக்கு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் படம் ஃபுல்லாக. அப்படியே ஒரு படத்துக்கு போனீங்கன்னா இந்த படத்துக்கு தான் போகணும். இந்த படத்துல யாரு ஹீரோ யாரு காமெடின்னு தெரியவே கூடாது. தியேட்டர்ல ஆடியன்ஸ் கேட்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி வைப். தலைமை வேறு மியூசிக் போகிறது இல்லாமல் நான் ஹீரோ ஆகிறேன்னு தேவையில்லாமல் ஹீரோ ஆகிறேன்னு உயிராகிறாரு. இந்த படத்தில் மியூசிக் கேட்டது தான், இந்த மாதிரி மியூசிக் போட தான் யாரும் இல்லையானே, ஏனே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயே அந்த புரியாத வார்த்தைகள் போட்டு மக்களை ஏமாற்றுவது அப்படின்னு வைப் பண்ண வைப்பது அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா?
மகனை கேளு நீ வாய மூட்டு கேளு தமிழ்ல முறையா ராப் கூத்து கேளு. அந்த தும்பைக்கு தும்ப அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி யாருமே போட மாட்டேங்கிறாங்க தலை, நீ ஏன் தலை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது வந்து ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளேவர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஜிஎம்லாம் இருக்கும். பட் பாட்டெல்லாம் வந்து எப்போ கேட்டாலும் செமையாக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். எல்லா பாட்டுமே, அதுவும் விஷால் பாடுற பாட்டு அது விஷாலெல்லாம் பாட வச்சு ஒரு அட்டம்ப்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாப்புல. உண்மையிலேயே தலைவர் பெரிய ஜித்து தான் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளிய குளங்க காட்டுறா அதான்டா மேக்கப்பு. உன்னை என்ன மாதிரி ஆகுவேன், என்ன உன்ன மாதிரி ஆகுவேன், பெண்ணை ஆண் ஆகுவேன், ஆணை பெண் ஆகுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க எல்லோரும் டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. அப்போ சுந்தர்சி படம்னாவே என்ன இருக்கும், கலர் பொடி, காமெடி, கிளாமரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனல், அப்புறம் ஆக்ஷன், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கமர்ஷியல் படமாக அடித்து நிமித்திடுவார். அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. விஷால் வந்து பயங்கரமான எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து 6 பேக்ஸ் எல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து காட்டிகிட்டு இருப்பார். அது ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து அது இப்போ ரிலீஸ் ஆன காட்டி ஒர்க் ஆகும் போச்சு. ஒருவேளை அப்போ 10 வருஷம் முன்னாடி ரிலீஸ் இருந்தால் அப்போ நம்ம வந்து நிறையா 6 பேக்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அப்போது சூர்யா மட்டும் தான் 6 பேக் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் நம்ம ஆளுங்க டெவலப் ஆகி டாலிவுட்டு, காலிவுட்டு, பாலிவுட்டு எல்லாரும் 6 பேக்கையும் பார்த்துட்டு வந்துட்டாங்காட்டி அது வந்து இது ஒரு பில்டப்பாக அந்த 6 பேக்கை காட்டும்போது வந்து அவ்வளோக்கா எல்லாரும் சரி இது எதுக்கு அப்படி காட்டுறாங்க மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க மாதிரி இருந்துச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காரு விஷால் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சந்தானம் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து ஏன் தேவையில்லாமல் ஹீரோ ஆனார் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அண்ணன் வந்து இப்போ சுந்தர்சி மாதிரி காமெடி டைரக்டர் கூட சேர்ந்து அந்த ஒரு காம்போ ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ஐடியா அவனுக்கு எடுத்துக்க மிஸ்டர் சந்தானம் பண்ணேன். அதாவது போயிட்டு சுந்தர்சி அண்ணன் நீங்களே சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கள், அது வந்து மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவருக்கும் கம்பேக்காக இருக்கும். உங்களுக்கு கம்பேக்காக இருக்கும், அவருக்கும் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி, அஞ்சலி அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதான் சொல்லட்டுமே, கிளாமரு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். பட் அது கொஞ்சம் ஓவர் டோலாக இல்லாமல் ஓகே டீசெண்டாக அந்த கிளாமருமே வந்து காமெடிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்துச்சு. ஒரு கேடிவியில் ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்தாங்க. அது மேபி படம் வந்து 10 வருஷம் பழசுங்காட்டி வந்து அந்த ஃபீல் இருந்து, பட் அது வந்து படத்தை அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி குடும்பத்தோட படம் பார்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த படத்தில் நடித்தவங்கலாம் இல்லை, அவங்களாம் பாவம் அவங்களுக்கு ரிலேட் ஆனவங்க இல்லை அவங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமாக அது ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். படத்தில் குறையெல்லாம் சொல்லலாம். பட் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இப்போ இது விட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு படமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் குறை சொல்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து அந்த காமெடிங்கிற ஃபேக்ட் வந்து தூக்கி சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன படத்தில் இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சார் படமெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சார், அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த படம் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் வந்து இந்த பொங்கலுக்கு நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, அதாவது ஃபேமிலியே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்லா வந்து படம் ஃபுல்லாக ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.